TF6PO அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சுப்பிரமணியன் கேட்டிருக்காரு. 17M98 மாலை. அம்பா சமுத்திரம், எனக்கு எப்போது நிறைய வருமானம் வரும், எப்போது திருமணம் நடக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், நிறைய சம்பளம் எனக்கு எப்ப சார் கிடைக்கும், அப்படிதான் சுப்பிரமணியன் சாரோட கேள்வி. 17 பத்திரலாம் 98 98 6:45 PM மார்னிங்ல ஈவினிங் மாலை தான் கொடுத்திருக்காரு. ஆமா, அம்பா சமுத்திரம். எஸ், அம்பா சமுத்திரம் எடுத்தாச்சு சார். உங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து சுப்பிரமணியம் அப்படின்னு கேட்கிறாரு. லக்னம் தனுசு லக்னம் அண்ட் தனுசு லக்னம் கன்னி ராசி சார். இதான் உங்க ஜாதகம் சார். இப்போ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்தம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தசை போகுது. ஸோ ராகு தசைகள் சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குது உங்களுக்கு 2027 ஆகஸ்ட் வரைக்கும். ராகு தசையில் சுக்கிர புத்தி. ஸோ சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் எங்க அமர்ந்து நிற்கிறார்? அதே 6ஆம் இடத்தில் தான் அமர்ந்து நிற்கிறாரு. சுக்கிரன் வாங்கின சாரம் என்னது? ரோஹிணி 2ஆம் பாதம். சிறப்பா இருக்கே. ஆனா என்ன அர்த்தம்? குரு சந்திரன் பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர புத்தி இப்ப இது வரைக்கும் நல்லா இருந்திருக்குமே சார். போன வருஷம் சுக்கிர புத்தி உங்களுக்கு ஆகஸ்ட்ல என்ன நடந்திருக்கா? ஆஹா, இதுதான் சார் கர்மாங்கிறது. பாருங்க, இவருக்கு நடந்த சம்பவங்கள் பார்த்தோன்னே ராகு திசை சுக்கிர புத்தி எப்ப ஸ்டார்ட் ஆகுது நோட் பண்ணிக்கங்க. 27 ஆகஸ்ட் 2024 இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு போன வருஷத்துல. இப்ப போய் ஒரு 6 அந்த சைடு ஒரு 3 9 மாசம் தான் ஆகிருக்குது. ஆகும் பொழுது ஜாதகத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் வேலையின் நிமித்தமா. ஓகேவா? ஆனா இந்த சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகி ஒரு வேலை கொடுத்துச்சுன்னா அந்த வேலையில படிப்படியா முன்னேற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிதான் இந்த ஜாதகத்துல இருக்குது. ஆனா இன்னைய காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜாப் ரிலேட்டடா பணம், இப்ப நீங்க பணம் ரிலேட்டா கேக்குறீங்களா, சப்போஸ் ஒரு ஊதிய உயர்வுக்காக ஸ்ட்ரகிளிங் ஆகுறது அல்லது வேலை இன்னர்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட சம்பளம் மட்டும் எதிர்பார்க்காதப்பா, நான் அதுக்கப்புறம் பார்த்து பண்றேன், முதல்ல வேலையை பாரு அதுக்கப்புறம் பண்றேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. இப்ப அப்படி அமைப்பு தான் காட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, கோச்சாரம் சரி கிடையாது. அப்ப அந்த கால சூழல் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகணும். சரிங்களா? என்னதான் ஜாதகத்துல யோகமா இருந்தாலும் அந்த கால சூழல் கரெக்டா கனெக்ட் ஆகிக்கணும். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்துல சூரியன் செம பலமா நிக்குது சார். சூரியனோட தசையே உள்ள வருது. இல்ல ஒரு பெரிய ராகு தசை சூரிய புத்தி அல்லது சுக்கிர தசை சூரிய புத்தி கன்னியா லக்னத்துக்கு வச்சுக்கோம், இல்ல அது சிம்ம லக்னத்துக்கு வச்சுக்கோமே. சிம்ம லக்னத்துக்கு சுக்கிர தசை 10ஆம் பாவகாதிபதி சூரியன் 9ஆம் இடத்துல உச்சமா நின்று நடத்துறாரு, தசா புத்தி நடத்துறாரு. சூரியன் பலமா நிக்குது. அவரு சூரிய புத்தி வந்துச்சுன்னா அவர் கன்ஃபார்மா பொலிட்டிக்கல் லைன்ல ஒரு மினிஸ்டர் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா சுக்கிரனும் ஆட்சி தசமாதிபதி, சூரியனும் உச்சம் லக்னாதிபதி, ஒரு 9ஆம் இடத்துல பாக்கியசந்தல. சோ கன்ஃபார்மா அந்த ஒரு மினிஸ்டர்ங்கிற போஸ்டிங்க கொடுத்துருவோம்னு சொல்லிடலாம். ஆனா இந்த சூரிய புத்தி உள்ள வர நேரத்துல எலெக்ஷன் நடக்கணும். அப்பதானே ஒரு மினிஸ்டர், அப்பதானே எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆக முடியும். இல்லாத பட்சத்தில் 2027 எனக்கு வருது சார். அப்படிங்கிற பட்சத்தில் அப்ப எப்படி நீங்க கேண்டிடேட்டா முதல்ல அனுப்பிங்க? இல்ல எனக்கு 25ஓட முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அப்ப இது போன்ற அமைப்புகள் ஜாதகத்தில் யோகம் இருந்தும் அது கரெக்டா கனெக்ட் ஆகணும் கோச்சாரத்தோட. அப்படி இருந்தாதான் சம்பவம் சக்சஸ் கொடுக்கும், இல்லைன்னா இல்ல. அப்படித்தான் இங்க நிக்குது. சுக்கிர புத்தியில இனிய காலகட்டம் சேலரி ரிலேட்டடான அமைப்புகள் தடைங்கிறதான் காட்டுது. ஸோ எனிவே, ஆனா பின்னாடி பிற்காலத்துல நல்ல விதமா சம்பளம் சம்பாதிப்பீங்க சார். நீங்க நினைக்காத அளவுக்கு சம்பாதிச்சு சொத்து பத்துக்கெல்லாம் வாங்குவீங்க. பின்னாடி ஃபியூச்சர்ஸ்ல பிசினஸ் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் உள்ள போவீங்க. நல்லா இருக்கு ஜாதகம். ஏன்னா சந்திரன் புதன் பரிவர்த்தனை 10ஆவது பாவகாதிபதி பலமா நிற்கிறார், லக்னாதிபதி பலமா நிற்கிறார். அந்த தாட் இயல்பா வந்துடும். ஓகே, சோ ஃபீச்சர்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இல்ல சார். அடுத்தது மேரேஜ் எப்பன்னு கேக்குறீங்களா? சுக்கிர புத்தி தான் போதா? இனிய காலகட்டம் சுக்கிரன் 6ஆவது பாவகாதிபதி பெரிய அளவுல நன்மை தராது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சூரிய புத்தியில பண்ணலாம். ஓகே, நன்றி. 6ஆவது பாவகாதிபதியுடைய தசா புத்தியில் அந்த 6ஆவது பாவகாதிபதி அந்த ஜாதகருக்கு நண்பராக இருந்தா 6, 8ஆம் தசா புத்தியில திருமணத்தை ஃபீல்ட் அவுட் பண்ணுங்க, இறங்கி பண்ணுங்க. அது பெரிய அளவுல கிடைக்காது. ஆனா 6, 8ஆம் பாவகாதிபதி நெகட்டிவான ரோல் மட்டும்தான் பண்ணுவாரு அப்படின்னு இருந்தா அந்நிய காலகட்டம் திருமணத்து விஷயமா ஈடுபடாதீங்க, பெரிய அளவுல அடி விடுவோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப இந்த தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் ஆட்சியாக சுக்கிர பத்தி போகுது, வேண்டாம் சார்னு சொல்றேன். சரிங்களா? நன்றி. அடுத்ததாக
சோ மணிகண்டன் 9850 அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காரு. வணக்கம் ஐயா, என் மகள் ஜாதகம் என்ன படிக்கலாம் மற்றும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2011 பிறந்து மதுரையில இருந்து. சோ உங்க ஜாதகம் என்ன சொல்லணும்னு பாக்கலாமா? 24/4/2011. ஓகே. சோ டைம் பாத்தீங்கன்னா 9:20 PM. 9:20 PM மதுரை. சரிங்க சார். மணிகண்டன் சார், உங்க பொண்ணுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பாத்துடலாம். உங்க ஜாதகம் விருச்சிக லக்னம் மகர ராசி சார். பாருங்க சார், உங்க ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும். விருச்சிக லக்னம் மகர ராசி, நட்சத்திரம் உத்திராடம் 3ஆம் பாதம். இப்ப நடப்பு திசைன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை தான் போயிட்டு இருக்குது. சோ செவ்வாய் திசை என்ன கோர்ஸ்? சுக்கிர புத்தி தான் லீட் பண்ணுது. செவ்வாய் திசைகள் சுக்கிர புத்தி. சோ அதுக்கு அடுத்தது செவ்வாய் முடிந்து ராகு. செவ்வாய் திசையில் சுக்கிரன். ஜாதகத்தில் சுக்கிரன் தான் உச்சம், சுக்கிரன் தான் பலம். சுக்கிரனும் புதனும் பலம் தான். ஆனா சனியினுடைய பார்வை. சனி 18, சுக்கிரன் 10, குரு 26, புதன் 18. அப்ப புதன் காரக அமைப்புகள் வேண்டாம். சுக்கிரன் நல்லா நிற்கிறார். செவ்வாய், ராகு 18, சுக்கிரன் 18. சரி, லக்னாதிபதி செவ்வாய் நட்பு வீட்டுல, 10ஆம் பாவகாதிபதி உச்சம். பாருங்க, 10ஆம் பாவகாதிபதி உச்சம். 9ஆம் பாவதி 9ஆம் வீட்டை பாக்குது. லக்ன புள்ளி குரு சாரமா சனி சாரமா? புதன் சாரம். லக்ன புள்ளி புதன் சாரம். ஆனா கெடுதலை பண்ணாது. செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ்ல தான் வருது. ஓகேவா? சோ அதனால எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், பயோடெக்னாலஜி இது சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் போலாம். இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா பிடெக் இன்ஜினியரிங் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வரும். மெடிக்கல்னு போனீங்கன்னா பயோடெக்னாலஜி வரும். ஓகேவா? சோ இதெல்லாம் அமைப்பு இருக்குது. சார் நான் எதுவா இருந்தாலும் பேமெண்ட் ரிலேட்டடா நான் போவேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மெடிக்கலுக்கே போவோம் இந்த ஜாதகம். ஓகே. ஸோ அதனால ஜாதகம் கொஞ்சம் பலமா இருக்கணும். அந்த அமைப்பு தான். இங்க சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த பேமெண்ட்ங்கிற ஒரு கோட்டா இருந்துச்சுன்னா எஸ் கன்ஃபார்ம் டாக்டர்னு சொல்லுவேன். இங்க சனிங்கும் போது அந்த பலத்தை குறைக்குது. அப்ப சனி இல்லாமல் செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஜாதகங்கள் நீட்ல டப்பு டப்பு டப்புன்னு கிளியர் ஆயிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஜாதகம் டாக்டருக்கான ஜாதகமா அப்படிங்கன்னு சொல்லல. ஆனா அதை கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா சூப்பரா இருக்கு ஜாதகம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? செவ்வாய் ராகுல சிறப்பா இருக்கும். ராகு இன்னொன்னு புரிஞ்சுக்கீங்க. இந்த ஜாதகத்துல 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகு கெடுப்பாரு, ஜாதகத்தை கெடுப்பார். குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா கிடையாதுங்க. சிறப்பா இருக்கும். யோக ராகுவா இந்த ஜாதகத்துல வேலை செய்யும். நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும் ஜாதகம். ஓகே, நன்றி சார். அடுத்ததாக கொஞ்சம் கீழே வந்துடலாம்.